அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்ன்மென்ட் லான்ச்சஸ் டோர் டெலிவரி ஆஃப் எசென்ஷியல் கமோடிட்டீஸ் ஆன் அ பைலட் பேசிஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, தமிழ்நாடு கவர்ன்மென்ட் வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பைலட் ப்ராஜெக்ட்னா, பொதுவா நமக்கு ரேஷன் கடைகள்லாம் நம்ம இருக்க ஏரியால ஒரு பக்கத்திலேயே இருக்கும். நம்ப ரேஷன் கடைகளுக்கு போய் நேர்ல போய் ரேஷன் கார்ட அந்த ஸ்மார்ட் கார்ட குடுத்து கைரேகைலாம் வச்சு, நமக்கு தேவையான பொருட்கள வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு நடந்து வர மாரி இருக்கும். இல்லையா? அதுதான் பொதுவா நம்ம ரேஷன் கடைகளுக்கு போனவங்களுக்கு அப்படிதான் போயிருப்பீங்க. இப்ப தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் வந்து என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷன் பொருட்கள வீட்டுக்கே வந்து தர மாதிரி ஒரு பிளான வந்து போட்டிருக்காங்க. சரியா? ஸோ எசென்ஷியல் கமோடிட்டீஸ் அண்டர் பிடிஎஸ் அத வந்து டைரக்ட்டா ஹோம் டெலிவரி பண்ற மாதிரி. யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன்ஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு. ஓகே. சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு டைரக்ட்டா அரசாங்கமே என்ன பண்றாங்க, வந்து இந்த மாதிரி பொருட்கள் இந்த படத்துல குடுத்திருக்க மாரி, பொருட்கள வந்து மக்களுக்கு வீட்ட தேடி வந்து குடுத்துட்டு போறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு பைலட் ப்ராஜெக்ட்ட சென்னையில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைலட் ப்ராஜெக்ட்ட பேஸ் பண்ணி, இதோட சக்சஸ பேஸ் பண்ணி, இதோட ரெஸ்பான்ஸ பேஸ் பண்ணி, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி, இது தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிறத அஃபிஷியல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் இந்த இனிஷியேட்டிவ். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ரிசர்ச்சர்ஸ் சீக்வென்ஸ் ஹோல் ஜீனோம் ஆஃப் ஏன்ஷியன்ட் எஜிப்ஷியன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்ச்சர்ஸ் எக்ஸாம்பிள்க்கு வந்து யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ ஸ்கூல் ஆஃப் பயாலஜிக்கல் அண்ட் என்விரான்மென்டல் சயன்ஸ், ஜான் மூர்ஸ் யுனிவர்சிட்டி இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆ அந்த காலத்துல எகிப்துல வாழ்ந்த ஒரு மனிதருடைய டிஎன்ஏ சீக்வென்ஸ கம்ப்ளீட்டா வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஜீனோம கம்ப்ளீட்டா வந்து சீக்வென்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த நபர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 4500லிருந்து 4800 ஆண்டுகளுக்கு முன்பு, ஓகேங்களா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 4500லிருந்து 4800 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு டிஎன்ஏ சாம்பிள் எகிப்திலிருந்து கிடைக்கப்பெற்ற ஓல்டஸ்ட் டிஎன்ஏ சாம்பிள் அதுதான். ஸோ அதுதான் இவங்க சீக்வென்ஸ் பண்ணியிருக்காங்க. சீக்வென்ஸ் பண்ணதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அது வந்து ஒரு மேலோட டிஎன்ஏ சீக்வென்ஸ் கிட்டத்தட்ட 160 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட் இருந்திருக்கலாம். 44லிருந்து 64 வயசு வரைக்கும் உயிரோட இருந்திருக்கலாம். அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த ஒரு விஷயங்கள வந்து ஜெனடிக் மேக்கப் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவரோட ஜீன் வந்து இப்படிலாம் மேக்கப் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபைண்டிங்ஸும் நம்மளோட ஆர்க்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ், ஹிஸ்டாரிக்கல் லிட்டரரி ஃபைண்டிங்ஸோட மேட்ச் ஆகுதா? இந்த மாரி ஸ்டடி பண்ணி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அததான் இங்க நம்ம பார்க்குறோம். ரிசர்ச்சர்ஸ் சீக்வென்ஸ் ஹோல் ஜீனோம் ஆஃப் ஏன்ஷியன்ட் எஜிப்ஷியன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? ஸோ இத பார்த்து வச்சுக்கிறோம். அடுத்தது ஆக்சியாம் ட்ரிப் டூ த ஐஎஸ்எஸ் வில் புரொவைட் வேல்யூபிள் இன்புட் ஃபார் ககன்யான் மிஷன். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் என்னன்னா ககன்யான் மிஷன். இந்த ககன்யான் திட்டத்துக்கு கீழ விண்வெளிக்கு நம்மளுடைய விண்வெளி வீரர்கள அனுப்ப போறோம். அதற்காக 4 வீரர்கள நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் பாலகிருஷ்ணன், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், சுபான்ஷு சுக்லா. இதுல சுபான்ஷு சுக்லா மட்டும் என்ன பண்றாங்க, அவர அமெரிக்காவுக்கு அனுப்பி இந்த ஆக்சியாம் 4 அப்படிங்கிற மிஷனுக்காக ட்ரெய்னிங் குடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஆக்சியாம் 4 மிஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விண்வெளி வீரர்கள் நம்ம நாட்டிலேருந்து சுபான்ஷு சுக்லா, அமெரிக்காவிலிருந்து பெகி விட்சன், ஆ அடுத்ததா வந்து போலாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி, அடுத்தது ஹங்கேரி நாட்டிலேருந்து திபோர் கப்பு அப்படிங்கிற 4 பேர். இவங்க 4 பேரும் ஆக்சியாம் ட்ரிப்ல எங்க போயிருக்காங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிருக்காங்க. அதோட பேசிக்ஸ் வந்து பார்த்தோம்னா, ஜூன் 25 லான்ச் பண்ணியிருப்பாங்க. கென்னடி ஸ்பேஸ் சென்டர்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபால்கான் 9 அப்படிங்கிறது லான்ச் வெஹிக்கிளா இருக்கு. டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல அவங்க விண்வெளிக்கு போயிருப்பாங்க. அது நம்மளோட இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட டாக்கிங் ஆனதுக்கு அப்புறமா, இங்க இருக்கக்கூடிய 4 பேரும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. ஒரு 14 நாட்களுக்கு அங்க தான் இருப்பாங்க. நெறைய எக்ஸ்பெரிமென்ட்ஸ் பண்ணிட்டு, திருப்பி ரிட்டர்ன் பூமிக்கே வந்துருவாங்க. ஸோ இந்த ட்ரிப்போட இன்புட்ஸ் எல்லாமே, எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே அப்படியே நம்ம ககன்யான் மிஷன்ல வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு குடுத்துருக்காங்க. ககன்யான் மிஷன் அப்படிங்கிறது 2027ஓட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்படின்னா ஜான் டூ மார்ச்சுக்குள்ள லான்ச் பண்ணிருவாங்க. அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? ஸோ
இந்த ஆக்சியம் 4 மிஷன் மூலியமா ராகேஷ் சர்மா இந்தியாவுல ஃபர்ஸ்ட் விண்வெளிக்கு போனவர் யாருன்னா ராகேஷ் சர்மா. ஏப்ரல் 3, 1984 ரஷ்யாவோட சோயூஸ் T-11 அப்படிங்கிற ராக்கெட் மூலியமா விண்வெளிக்கு வந்து போயிருப்பார். அதன் பிறகு 41 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் சுபான்ஷு சுக்லா வந்து போயிருக்கார். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கோ டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்தியர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஆன்சர் சுபான்ஷு சுக்லா அவர்கள் தான். சரிங்களா? பேசிக்ஸ் இதை நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.